அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதேயல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் கொலோசேயர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நாம் பவுலின் போராட்டம் என்ன, ஒரு சபைக்கு ஆபத்து வரும்பொழுது உண்மையான ஊழியக்காரன் எப்படி வேதனைப்படுகிறான், தேவனோடு போராடுகிறான், பிசாசோடும் போராடுகிறான் என்பதை பார்த்தோம். அதன் பின்னதாக நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி வளருகிறது என்பதை பார்த்தோம். ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக என்று பவுல் முடிக்கிறான். அடுத்தபடியாக அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வரும் சோதனைகள். 8ஆம் வசனத்தை பாருங்கள். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. லௌகீக ஞான உலக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதிருக்க பாருங்கள். அர்த்தம் என்னவென்றால், உலக ஞானம். கிரேக்கர்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள், ஞானத்தை தேடுகிறார்கள். வேதம் சொல்லுகிற கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று. அந்த கிரேக்கர்களுடைய சபைதான் கொலோசே சபை. ஆகையால் இந்த கிரேக்கர்களும் ஞானத்தையே பெரிதும் விரும்பினார்கள். ஆகவே அந்த கிரேக்க ஞானிகள், தத்துவ சாஸ்திரிகளும் பலவிதமான கள்ள போதனைகளை அங்கே பரப்பினார்கள். முதலாவதாக இயேசு தேவன் இல்லை, அவர் ஒரு தேவ தூதன்தான் என்று சொன்னார்கள். அவர் மனிதனிடத்தில் பிறந்தபடியால் அவர் தேவனாயிருக்க முடியாது. கன்னிமரியாளிடத்தில் பிறந்தபடியால் அவர் தேவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் பாவ கர்ப்பத்தில் அவர் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தேவதூதர்களைப் போல இயேசுவும் ஒரு தேவ தூதன்தான், விசேஷித்த தூதன்தான், வல்லமையுள்ளவர். அவர் பிதாவினிடத்தில் மனிதருக்காக பரிந்து பேசுகிறபடியே தூதர்களும் பரிந்து பேசுவார்கள், பரிசுத்தவான்களும் பரிந்து பேசுவார்கள்.
வனாந்திரத்திலே ஆரோன் உண்டாக்கின பொற்கன்று குட்டியை யூதர்கள் வணங்கின போது தேவனுடைய கோபம் பொங்கி எழுந்து மோசேயை நோக்கி, என்னை விட்டுவிடு, ஒரு நிமிடத்தில் இந்த ஜனங்களை அழித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன பொழுது மோசே தேவனிடத்தில் பரிந்து பேசினான். தேவனே, அழித்து போடும், ஆனால் இதை கேட்கிற எகிப்தியர் என்ன சொல்லுவார்கள்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொன்னவர் அவர்களை கொண்டு போக முடியாததால் வனாந்தரத்திலே அழித்து போட்டார் என்று சொல்வார்களே, அப்பொழுது உம்முடைய மகிமைக்கு என்ன செய்வீர்? இவர்களை இதுவரை மன்னித்தது போல இப்போதும் மன்னித்தருளும், இல்லை என்றால் என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று மக்களுக்காக பரிந்து பேசினான். தேவன் அதை கேட்டார். ஆகவே பரிசுத்தவான்களும் தேவனிடத்தில் பரிந்து பேச முடியும். ஆகையால் தேவதூதர்களையும் பரிசுத்தவான்களையும் வணங்க வேண்டும். இதுதான் அவருடைய ஆர்குமெண்ட். அப்படி என்றால் அநேகம் பேர் இந்த பரிசுத்தவான்களையும் தேவதூதர்களையும் வணங்குவதற்கு முற்பட்டார்கள். இன்றைக்கும் இது சில சபைகளில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சில ஆலயங்களுக்கு தூதர்களின் பெயர்களை கூட வைக்கிறார்கள். அந்த வெளிப்படுத்தினதிலே யோவான் தேவதூதனின் காலில் விழுந்த பொழுது அவன் சொன்னதென்ன? எழுந்து இப்படி செய்யாதபடி நீர் பார்த்து கொள்ளும், நானும் உம்மை போல் தேவனுக்கு ஒரு ஊழியக்காரன்தான் என்று சொன்னான். அப்படி இருக்க இந்த மனிதர்கள் சபையில் உள்ளவர்களிடத்தில் இயேசுவின் ஞானம் போதாது, ரட்சிப்பதற்கு மனித ஞானமும் வேண்டும், மனித முயற்சியும் வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக மக்களுக்கு அது வசதியாக இருந்தது. நானும் ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் என் பங்கை நான் செய்துவிட்டால் தேவன் தம் பங்கை செய்து விடுவார். என் பங்கு காணிக்கை செலுத்துவது. சகோதரனே, சகோதரியே, உமக்குள்ளும் இப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அது சாத்தானின் வஞ்சகம் என்பதை நினைத்து கொள்ளும். இதைத்தான் நாம் அங்கே பார்க்கிறோம். 8ஆம் வசனத்திலே பவுல் தெளிவாக அவர்களை சொல்லுகிறோம். ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இப்படிப்பட்ட தூதர்கள் பரிசுத்தவான்களை ஆராதிப்பது கிறிஸ்துவுக்கு அருவருப்பு. கிறிஸ்துவுக்கு எது பிரியமோ அதுதான் நியாயம், அதுதான் சத்தியம். ஏனென்றால் அவங்க சொல்கிற ஒன்றுமே உண்மை இல்லை. கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு எல்லாம் பரிபூரணமாயிருக்கிறது, பர்ஃபெக்ட். ஆகையால் அவரே தேவன், அவரே இரட்சகர், அவரே மீட்பர். அவரை தவிர வேறு ஒரு மீட்பரும் இல்லை, ஒரு இரட்சகரும் இல்லை. இதைத்தான் பவுல் கொலோசேயருக்கு சொல்லி கள்ள போதனைகளுக்கு அவர்களை எச்சரிக்கிறான். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். நீங்கள்
அவர் சகல பரிபூரணமும் உள்ளவர். அப்படியானால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவரை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்று பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தப்பட்டிருப்பீர்கள் என்றால் அவருடைய பரிபூரணம் எல்லாம் உங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதினால் நீங்கள் தைரியமாயிருங்கள். 1 யோவான் 2:27 சொல்லுவது போல அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிப்பார். ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. உங்களுக்கு தேவையான அத்தனை போதனைகளும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியால் வேத வசனங்கள் தான் சத்தியமாம் நித்தியமுமாய் இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். யூதர்கள் கிறிஸ்துவின் காலத்திற்கு பின்னும் அப்போஸ்தலர்கள் காலத்திலும் யூதர்கள் விருத்த சேதனம் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் என்றார்கள். ஆனால் கிறிஸ்துவோ ஆவிக்குரிய விருத்த சேதனம் அவசியம். உன் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கு. உன் இருதயம் அது பரிசுத்தமாக வேண்டும். உன் செவி விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். தீமையானதை கேளாதே. உன் நாவு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நன்மையே பேசு என்று சொல்லி கையால் செய்யப்படாத இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுவது முடியாத காரியம். ஆகையால் கையால் செய்யப்படாத இந்த ஆவிக்கேற்ற விருத்த சேதனத்தை நீங்கள் கிறிஸ்தவன் ஆகும் பொழுது பெற்றிருக்கிறபடியால் மாம்ச பிரகாரமான விருத்த சேதனம் அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் சுயாதீனன் என்றும் அடிமை என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஒரு வித்தியாசமுமே கிடையாது. புது சிருஷ்டியே காரியம். ஆகையால் நீங்கள் இந்த கள்ள போதனைகளுக்கு இயேசு தேவன் அல்ல, நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்கிற இந்த மாம்ச விருத்த சேதனத்திற்கு அவர்கள் ஆவலாய் அனைவரையும் கட்டாயப்படுத்துவது அது தவறு. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றுமே இல்லை. கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் அதுதான் உண்மையான விருத்த சேதனம். அதுவும் அல்லாமல் அந்த கள்ளப்போதகர்கள் நியாய பிரமாணத்தை கடைப்பிடிக்க வேண்டும், அதை சபைக்கு போதிக்க வேண்டும் என்றார்கள். நாம் நினைக்கிறபடி நியாயப்பிரமாணம் என்பது 10 கற்பனைகள் மட்டும் அல்ல. அதற்கு அப்புறமும் எத்தனையோ கட்டளைகள் கற்பனைகள் இருக்கிறது. அத்தனையையும் ஒரு மனிதன் கைக்கொள்வது என்பது முடியாத காரியம். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், நியாயப்பிரமாணம் மாம்சத்திற்குரியது, அழிந்து போகும். ஆனால் தேவனு மேல் வைக்கும் விசுவாசமோ அது ஆவிக்குரியது, பரலோகம் மட்டும் பலன் தருகிறது. இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார். மலை பிரசங்கத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பூர்வ காலத்தில் இப்படி சொல்லப்பட்டது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அந்த விபச்சாரம் செய்யும் செயல்தான் பாவம் என்று சொல்லியிருந்தது. ஆனால் இயேசு சொன்னார், ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சாரம். ஆகவே ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த கற்பனைகளை நாம்
பார்த்து திருந்த வேண்டுமே ஒழிய மாம்ச பிரகாரமாக நான் செய்யவில்லை, நான் பாவி அல்ல என்று சொல்ல முடியாது. அதனால்தான் நியாயப்பிரமாணத்தை அவர் சிலுவையிலே ஆணி அடித்தார். இந்த ஆணி அடித்தல் என்பது அந்த காலத்திலே யூதர்களுக்கு உள்ள ஒரு வழக்கம். நியாயப்பிரமாணத்தில் ஏதாவது ஒரு சட்டத்தை இது அவசியமில்லை என்று அவர்கள் நினைத்தால் அந்த சட்டத்தை எழுதி ஒரு மரத்திலோ ஒரு பலகையிலோ ஆணி அடிப்பார்கள். ஆணி அடித்து விட்டார்கள் என்றால் அந்த காரியம் இனி செல்லுபடியாகாது. அப்படித்தான் இயேசுவும் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்து நியாயப்பிரமாணத்தை குலைத்து சிலுவையின் மேல் அதை ஆணி அடித்ததினால் அதை செல்லுபடியாகாமல் செய்துவிட்டார். சகோதரனே, சகோதரியே, நேர் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை. கிருபை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கிறது. ஆகவே சகோதரனே, இந்த கொலோசேயர் நிருபத்திலே பவுல் அந்த சபையினருக்கு கள்ள போதகத்தை எதிர்த்து அதற்கான விவாதத்தை அவன் சொல்லுகிறான். அவனுடைய உள்ளம், நான் நேராக போய் அந்த கள்ள போதகர்களுக்கிட்ட நின்று அவங்களோட வாக்குவாதம் பண்ணி சத்தியம் என்னன்னு நிரூபித்து சபையினரை விடுவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுக்குள் அதிகமாய் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ரோம சிறையில் இருந்தான். எப்பாப்பிராவை கர்த்தர் அவனிடத்திற்கு அனுப்பினார். அவன் மூலமாய் சபைக்கு இந்த நிருபம் வந்தது. 16ஆம் வசனம், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது. நியாயப்பிரமாணம் போஜனத்தை குறித்து எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்று வகை அறுத்திருந்தது. அதனால் பவுல் சொல்லுகிறான், நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே ஆணியடித்து விட்டபடியால் அது செல்லுபடியாகாது. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்புகளையும் ஓய்வு நாளையும் குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அவைகள் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. வரும் காரியங்களுக்கு நிழல் தான் அது. இட் இஸ் நாட் த சப்ஸ்டன்ஸ், இட் இஸ் ஓன்லி தி ஷேடோ. ஆகையால் அதை விடுங்கள் என்று சொல்லி கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். 19ஆம் வசனம், மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். சகோதரனே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது எது முக்கியம், எது போலியானது, which is real and which is fake. நீர் எதை பின்பற்றப் போகிறீர்? உண்மையை பின்பற்றி நித்தியத்திற்குள் போகப் போகிறீரா, அல்லது மாயையை பின்பற்றி நரகத்திற்குள் போக உமக்கு விருப்பமா? இந்த அதிகாரத்தை மறுபடியும் மறுபடியும் வாசித்து எது தேவை எது தேவையற்றது என்பதை அறியும்படி தேவன் உமக்கு வழிகாட்டவும் ஞானத்தை தரவும் ஜெபியுங்கள். கர்த்தர் விடுதலை தருவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, தேவனாய கர்த்தர் கள்ள போதனைகளையும் சாத்தானின் தந்திரங்களையும் நாங்கள் அறிந்து
தேவதூதர்களை வணங்காமலும் பரிசுத்தவான்களுக்கு ஆராதனை செய்யாமலும் இருந்து கிறிஸ்து ஒருவருக்கே ஆராதனை செய்யவும் ஒருவரையே வணங்கவும் நாங்கள் புத்திசாலிகளாயிருக்கும்படி எங்களுக்கு ஞானத்தை தாரும். எங்களை எல்லா கள்ள போதனைகளிலும் கள்ள போதகர்களிடம் இருந்தோம் எங்களை காப்பாற்றும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.